சங்கீதம்ங்கிறதே குரு பரம்பரை தான், பிறப்பு என்பது கிடையாது. இந்த தொப்புள் கொடி தான் இந்த இசை. இசை குருமார்ல குருங்கிறது எனக்கு குரு, அவருக்கு குரு, செம்பைக்கு குரு, அப்படி அப்படி எப்படி போனா மணியே முத்தே பவழமே அப்படித்தான் பேசுறது, அப்படித்தான் கொஞ்சம். அதே போல இந்த சங்கீதத்தை யார் யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குருவினுடைய அருள் இல்லாமல் அது சங்கீதம் என்பது வாய்ப்பதில்லை. குருவின் அருள் என்பது இங்கேயே இப்பொழுதே எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது என்பது சத்தியமான உணர்வு. ஏனென்றால் சூரியனுக்கு ஒளிர்வது என்பது எப்படி ஒரு வேலை இல்லையோ, அது ஒரு இயல்பாகவே நடக்கிறதோ, அதே போல குருவுக்கு அருளுவது என்பது ஒரு வேலை இல்லை, அது அவருடைய சுபாவம். அவருடைய சுபாவமாக இருக்கக்கூடிய குரு பரம்பரையை நாம் கொண்டிருக்கின்ற காரணத்தால் நாம் கர்வப்பட்டுக் கொள்ளலாம். சத்தியமான வாக்கு. இங்கே டிவிஜிக்கு இந்த வருடம் மியூசிக் அகாடமியிலிருந்து சங்கீத கலாநிதி கொடுத்திருக்கிறார்கள். அது மிகவும் பொருத்தமான தீர்மானம். அதில் அதிகமான சந்தோஷப்பட்டவன் நான் தான் இருக்க முடியும். ஏனென்றால் நான் அதிகமாக வெளியில் செல்வதும் இல்லை, என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதும் இல்லை. அந்த ஒரு மேடையில் அவர் டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த பிரசன்டேஷன் கொடுத்த அந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிடங்கள் தான் அங்கே நான் மேடையிலே பேச முடிந்தது. அதற்கு அகாடமியினர் என்னை அனுமதித்த காரணத்தினால் நான் அந்த மேடையிலே ஏறினேன். இந்த ஆண்டு சங்கீத கலாநிதி அல்ல, அவர் எந்த ஆண்டும் சங்கீத கலாநிதி தான் என்று எனக்கு தெரியும். இந்த மாலை நேரத்தை நீங்கள் இசையோடு கழிக்க வந்திருக்கிறீர்கள். இசை என்பது நான் சொன்னது போல குருவின் அருளினால் நடப்பது. குரு அருள் என்பது தாயின் அன்பை போல, தந்தையின் அரவணைப்பை போல, அது உங்களையும் அரவணைத்து உங்களுக்கு செல்லும் என்பதில் எனக்கு எந்த அளவும் இம்மியிடமும் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம். வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை கை தட்டுறதுனால எல்லாரும் இளைஞர்களை நிரூபிக்கிறீங்க. கொல்லம்பேட்டையில் ஈக்கு என்ன வேலை அப்படிம்பாங்க. இவ்வளவு இசை ஞானியும் 75 ஆண்டு கால இசை விற்பனர் திரு டிவிஜி அவர்களும் இருக்கிற மேடையில், கௌதமி பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் நான் மியூசிக் தெரியும், பாடுவாங்க. நான் மியூசிக்னு எதுனா அதை படிச்சிருவேன். ஆனால் எனக்கும் இசைக்கும் உள்ள ஒரே ஒரு பெரிய பந்தம், இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களுடைய பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். சாதாரணமாகவே சினிமாவில் சொல்லுவாங்க, சினிமாலன்னு இல்லை, எந்த பிரபலமுமே தான் பிரபலமான பிறகு எனக்கு இவர் தான் குரு, இவரால் தான் வந்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே எனக்கு ஞானம் நேரடியாக சரஸ்வதி டைரக்ட் கான்டாக்டில் வந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு திரு இசைஞானி இளையராஜா தனக்கு குருன்னு சொல்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணார் பாருங்க. அதுதான் உண்மையான ஒரு சிஷ்யனுடைய மனோபாவம். எனக்கு ராஜாவாகவே அன்னக்கிளி டைப்லேருந்து தெரியும், எல்லாம் ஒரே தெருவில் இருந்தோம். இன்னைக்கு இந்த புதிய அலைகளை அவர் ஆரம்பிச்சு வைக்கிறார். ஆனால் இசைஞானியுடைய அலைகள் என்றுமே ஓய்வதில்லைங்கிறது அவரே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். டிவிஜி அவர்கள் சொன்னார், இவர் அரசர்ல பேரரசர், இவர் இசை சக்கரவர்த்தி, அதுக்கு மேல இடமே கிடையாது. அதனால இதை நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில திரு ராஜா அவர்கள் டிவிஜி அவர்களை பாராட்டியதனுடைய பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, 75 ஆண்டுகள் இசையில இன்னைக்கும் கம்பீரமாக இருக்கக்கூடிய சங்கீத கலாநிதிகள் லேட்டா கூட கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த
இசைங்கிறது அவரோட இருக்கு, சரஸ்வதியோட கடாட்சம் முழுசாக இருக்கு. எத்தனையோ அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா இன்னொரு 10 வருஷத்துல இந்தியா முழுக்க அவங்க இருப்பாங்க, உலகம் முழுக்க இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்படியே அந்த வம்சம் பெருகிக் கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கும் திரைப்படத்துறையில 1000 படங்களை இசையமைத்தவர் திரு இளையராஜா அவர்கள். நான் கொஞ்சம் இன்னைக்கு போட்ட மாலை உங்கள் சார்பாக அதை போட்டதுன்னு சொல்லி அனைவருமே கை தட்டணும். ஏன்னா அமிதாப் பச்சன் ஒதுங்கிட்டார். பாம்பே முழுமை இவர் 1000வது பட விழாவை கொண்டாடிட்டாரு. ஒரு படத்துக்கு பாட்டு முக்கியம், ஆனால் அந்த பாட்டை விட அந்த பின்னணி இசை சேர்ப்பு என்பது. இந்த ஷமீதாப்னு ஒரு ஹிந்தி படம் ஓடுகிறது, போய் பாருங்க. வெறுமன உங்களுக்கு பாஷை புரியாட்டா கூட பரவாயில்ல, அந்த படத்தை உங்களுக்கு அப்படியே ஒன்றி போக வைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இசையான இசை எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபீலிங். நான் சாதாரணவே நாட்டில் யாரும் சவுத்தில் இருக்கிறவங்களை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நார்த் இந்தியாவில் அத்தனை பேருமே அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் இசைஞானியுடைய அந்த இசையும் அந்த படத்தினுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். பெரிய ஒரு சம்பவம் இது. மாலாமணியன் அவர்களை நான் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, நாம நினைச்சுமே ஐயோ நானே செய்யலாம் நினைச்சேன், நான் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படிம்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மாலாமணியன் இதில் ஸ்கோர் பண்ணாங்க. ராஜ் டிவி கடைசியில ஒரு 2-3 ரூபா காலியா இருக்குன்னா கூட வருவாங்க, எல்லாம் வருவாங்க. எங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது தான் நம்ம கையில, முடிக்கிறது ரசிகர்கள் கையில தான் இருக்கு எப்போதுமே. இந்த இசைக்குழு ஆரம்பித்த இடம் மிக சிறப்பான கரங்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பெரிய அளவில் வருவீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2-3 வயசுலேருந்து ஞாபகம், இன்னை வரைக்கும் ஞாபகம், நல்லபடியாக ஞாபகம் சக்தி இருக்குல்ல. நான் நிறைய கேட்டேன், நிறைய சின்ன வயசுலேருந்து அப்படியே தகப்பனார் குருநாதர் அவருடைய இதில் அவருடைய பராமரிப்பில் சின்ன வயசில் கச்சேரி பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான ஒரு என்ன சொல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. இந்த மாமேதை என்கிட்ட அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இந்த இசையுடைய நுட்பங்கள் ஏதாவது எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சு முடியும்னா தெரிஞ்சுக்க வேணும்னா அது நீங்கள் கொஞ்சம் வீடியோ சொன்னால் நல்லாயிருக்கும். நான் கச்சேரி பண்ணணும், எனக்கு பேர் வரணும், எனக்கு நான் மேதையாகணுங்கிற வார்த்தையோடைய வரலே வரும். ஆனால் இசையுடைய அத்தனை நுட்பங்கள் தெரிஞ்சிருந்த நான் என்னுடைய ஞானத்தில் அறிவில் ஒரு 200 வருஷங்களாக நம்ம கலை உலகம் எப்படி வளர்ந்துருக்கு நான் படித்தவன், அதை தெரிஞ்சுட்டவன். மேதோட ஒரு 100 வருஷங்களாக அவனோட பாட்டுகளை எல்லாம் கேட்டு ரெக்கார்டிங்ஸ் கேட்டு அவன் நேர நிகழ்ச்சிகள் கேட்டுன்னா சொல்கிறேன்னா உலகத்தில் இந்த அளவுக்கு இசையுடைய இனிமையான இசையுடைய உயிர் என்னன்னு தெரிஞ்சவரை பொறுத்த இசை என்றால் மொழி மட்டுமல்ல, ஒவ்வொரு சுரங்களுடைய நுட்பமான இடங்கள் அங்கிருந்து இருக்கின்றது, ஒவ்வொரு வாக்கியத்தில் அது அங்கிருந்து இருக்கின்றது, ஒவ்வொரு குரல்லையும் அது எந்தெந்த இடத்துல இருக்கின்றது. அந்த உண்மையை அது விஷயா பண்ணி அதை ஜனங்களுக்கு உருப்படாத நம்ம நான் அதை பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணி நான் இப்படின்னு சொல்றதே கிடையாது. நான் சொல்றேன், இவர் இசை அமைக்கிறது வரைக்கும் இசை எல்லாம் மொத்தமா பாட்டு கேட்டு பாடலா கேட்டது. இவர் இவர் இசையம் அமைக்க ஆரம்பிச்சப்புறம் அவருடைய ஒவ்வொரு பீச்சியமும் ஒவ்வொரு பேக்ரவுண்டும் ஒரு காம்போசிஷன், ஒரு பாடல். அது சினிமாவில் பார்த்தா தான் அது நிகழ்ச்சின்னு கிடையாது. ஒண்ணுமே இல்லாம கண்ண முடின்னு கேட்டால் அது தனியும் பாடலா ஒழிக்கும். அந்த பாடலோட இந்திய வார்த்தையோட ஒரு சேரும், அந்த இசையோட தேர்ந்து வர வார்த்தை சேரும். அத்தனை இசைந்து 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 இருந்தவங்களே அதனுடைய இசையை வைக்கும். அதுதான் இசையோட மகிழ்ச்சியான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக். தமிழுக்கு அவ்வளவு தான் பேசுவார் நான் சரி. ஆனா அதன் உயிரை புரிந்து எவ்வளவு படங்கள், 1000 படங்கள் ஒருத்தர் அது இசையமைத்தார்னு கேட்டாங்க, நினைக்க முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். ஆனா அதனால நான் கொஞ்சம் பதறி இல்லை உளறிட்டா மன்னிச்சிருங்க. என்ன காரணம்னு சொல்றேன். நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து இட்ஸ் பின் அ லாங் டைம், ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனை வருஷத்துலயும் நான் நிறைய பேரோட, அதாவது கலைஞர்கள், நடிகர்கள், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மியூசிஷியன்ஸ், எத்தனையோ பேர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ அருமையான டேலண்ட்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில சந்தோஷம், துக்கம், ஒரு அமைதியான ஒரு நிமிஷம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நான் ரொம்ப சேலஞ்ச் ஆகி ஸ்தம்பிச்சு போன ஒரு நிலைமையில, இல்லை எனக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில, எப்படி என்ன இருந்தாலும் எனக்கு கூட இருந்தது சங்கீதம், அந்த பாட்டு. கலைகள் எல்லாமே ரொம்ப அருமையான விஷயங்கள். வாழ்க்கைய வந்து ஒரு சாதாரண நிலையில இருந்து ஒரு எங்கேயோ கொண்டு போற அளவுக்கு இருக்கிற ஒரு சக்தி அந்த கலையில, என்ன ஒரு கலையா இருந்தாலும். ஆனா எனக்கு பர்சனலா என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதத்துக்கு அந்த கலைகள்ல ஒரு தனி இடம் இருக்கு. அண்ட் இன்னைக்கு அந்த சங்கீதத்துக்கு 2 சிகரங்கள் சொல்லலாம். அவங்க முன்னாடி அவங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு, இவ்வளோ கிட்ட பார்த்துக்கிட்டு இந்த வார்த்தைகள் எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. டிவிஜே ஐயா அவர்கள் உங்களை பத்தி கண்டிப்பா பேசுற அளவுக்கு எனக்கு அந்த எந்த விதமான ஒரு சீனியாரிட்டியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ரசிகையாக, ஒரு என்ன சொல்றது, உங்களோட குழந்தைகள் நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்துல பாடும்போது எனக்கு தோணின ஒரே ஒரு விஷயம் வந்து, இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி குரு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய எதிர்காலம் அசைக்கவே முடியும். நான் என் சார்பில், இந்த ஜெனரேஷன் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் இது விட போறதில்லை. ராஜா சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் வாழ்க்கையில எனக்கு சங்கீதம் துணையா இருந்திருக்குன்னு. அந்த சங்கீதத்துல என்னைக்குமே நம்பர் 1 இடத்துல, தனிப்பட்ட இடத்துல இருக்கிறது உங்களுடைய தான். அதுக்கு எனக்கு உண்மையிலே எப்படி சொல்றது தெரியல. நன்றி நன்றி நன்றி. என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு உங்களுடைய சங்கீதத்தை வந்து ஒரு ஆறுதலா இருந்திருக்கலாம், ஒரு பலமா இருந்திருக்கலாம், ஒரு துணையா இருந்திருக்கலாம், ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கலாம். பட் என்ன ஒரு மனநிலை இருந்தாலும் ஏதோ ஒரு பாட்டு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மனநிலையோட ஒட்டி போய் ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா ஒன்று இருக்கும். அதுல உங்களுடைய மனசு, உங்களுடைய பிராணம் எப்பவுமே தெரியும் எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் முக்கியமா நன்றியும் பாராட்டும் சொல்ல வேண்டியது என்னுடைய, நான் ரொம்ப பெருமைப்பட்டு சொல்றேன், என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மாலா மன்னன். அவங்களுக்கு எஸ் வி சேகர் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த அருமையான ஒரு எண்ணத்தை வந்து அது இப்படி அவங்க நிறைவேற்றுறதுக்கு நான் மனப்பூர்வம் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய அவங்க செய்யணும். அவங்களால இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் நிறைய அருமையான இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் அட் ஆல் த லீஸ்ட், ப்ராபப்ளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மெலோடி மைண்ட்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஐ விஷ் them a wonderful, successful, glorious future. All the best. Thank you very much.